தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த மகிழ்ச்சியான இந்த நல்ல வேளையிலே உங்களை நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்ம ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தா அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்றே மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தா அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்கு தா அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. நல்ல பிதாவே, இந்த நாளை நாங்கள் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமையான ஆளுகையும் பிரசன்னமும் எங்கள் எல்லாரையும் நிரப்பட்டும். வியாதியோடு வேதனையோடு பலவிதமான போராட்டங்களோடு கூட வாழ்க்கை துவண்டு போய், வாழ்க்கை சோர்ந்து போய், நம்பிக்கை இழந்து போய், மனுஷர்களால் ஏமாற்றப்பட்ட நிலையில்
ஆண்டவரை வெட்கத்தோடு தலை கவிழ்ந்து நிற்கிற அன்பு பிள்ளைகளுடைய தலையை என் ஆண்டவர் அப்பா உயர பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவப்பிள்ளைகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமை பொழுதே, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்பு உண்டாகும். அன்பு தேவப்பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? ஒரு அழகான காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, அவருடைய கோபம் இமைப்பொழுது. நாம கோபப்படுகிறது போல ஆண்டவர் எப்பவுமே நம்மகிட்ட அடிக்கடி கோபப்பட்டு கொண்டே இருக்க மாட்டார். சில நேரம் தேவனுடைய கோபம் நம்ம மேல உண்டாகும். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை சிட்சிப்பார், ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துவார். ஆனா அடிக்கடி நம்மகிட்ட கோபம் கொள்ளுகிறவர் தேவன் கிடையாது. தேவன் நீடிய பொறுமை உள்ள தேவன். நம்ம பாவம் செய்யும் போதும், தேவனுக்கு பிரியமில்லாத செயலை செய்யும் போதும் ஆண்டவர் பொறுமையாக தான் இருக்கிறார். அவர் எப்படி நினைக்கிறார்னா, என்னுடைய பிள்ளை நிச்சயமாக என்னுடைய அன்பை உணர்ந்து அவன் என் பக்கமாய் திரும்பி வருவான் என்று அவர் பொறுமையோடு கூட நம்முடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தயவு ஆயுள் காலம் முழுவதும், ஆயுசு நாட்கள் முழுவதும் அவருடைய தயவு நம்ம மேலே இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவர் சேவிக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டவருடைய தயவு ஆயுள் காலம் முழுவதும் இருக்கும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்பு உண்டாகும். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில, தேவனை விசுவாசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில சாயங்காலத்தில் ஒரு வேதனை வருகிறது போல இருக்கும். ஆனால் காலை எழும்பும்போது அந்த வேதனை இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் சாயங்காலம் வந்து படுக்கைக்கு போகும்போது சில நேரம் துக்கத்தோடு போவீங்க. ஆனால் காலையில் எழும்பும்போது அந்த துக்கம் இருக்கும். ஆனால் இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு துன்பம் நிலையாக இருக்க போகிறது இல்லை. ஒரு சாயங்காலம் அழுகையோடு கூடிய ஒரு சாயங்காலம் இருக்கிறது என்றால், ஒரு களிப்பு உண்டாகிற விடிய காலம் வருகிறது. நீதியின் சூரியன் நமக்காக உதிக்கும். யாக்கோபனுடைய வாழ்க்கையில் அவர் தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தகப்பனையும் தாயெல்லாம் விட்டு பிரிஞ்சு அவர் தன்னுடைய மாமாவுடைய வீட்டுக்கு ஓடி போகிறார். ஓடி போகும்போது அவர் பெத்தேல் என்கிற இடத்துல போய் அந்த இடத்துல தங்கி இருந்து ராத்திரியில் ஒரு கல்லை எடுத்து தலைவணியாக வைத்து அதில் படுக்கிறார். அப்போ சூரியன் அஸ்தமித்தது என்று வேதம் சொல்லுகிறது. சூரியன் அஸ்தமித்தது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் இருள் வந்துட்டு, அழுகை வந்துட்டு, துக்கம் வந்துட்டு. அவ்வளோதான், என் லைஃப் முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் தன்னுடைய எதிர்காலமே முடிந்ததாக உணர்ந்தார். ஆனால் ஆண்டவர் அந்த ராத்திரியில் அவருக்கு ஒரு நல்ல சொப்பனத்தை காண்பிச்சு மாமா வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் 20 வருஷம் அவர் அங்கே தங்கியிருந்தார். 20 வருஷத்தில் கர்த்தர் அவருக்கு நிறைய மேன்மை கொடுத்தார். அப்புறம் திரும்பி வந்தார். திரும்பி வரும்போது அவர் யாபோக் நதிக்கரையில் வந்தபோது அந்த நதியை கடந்து தன்னுடைய சகோதரனை குடும்பத்தையும் சந்திக்க போகணும். பயம் வந்துட்டு, அழுகை வந்துட்டு, எப்படி என் சகோதரனை சந்திக்க போகிறேன், வேதனையோடு இருந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முழுவதும் அவர் தேவனோடு போராடினார், மேற்கொண்டார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். அப்பொழுது சூரியன் உதயமாயிற்று. அப்போ ஒரு 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 அழுகையான ஒரு சாயங்காலம், ஆனால் ஒரு களிப்பு உண்டாகிற ஒரு விடிய காலம். பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் இடைப்பட்ட ஒரு காலம், ஒரு வேளை யாக்கோபு மாதிரி 20 வருஷமாக இருக்கலாம், இல்லை 10 வருஷமாக இருக்கலாம், அல்லது 5 வருஷம். அந்த இடைப்பட்ட காலம் ஒரு இருளின் காலம் போல இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வச்சிருக்கிறாரு. ஒரு விடிய காலம், ஒரு களிப்பு உண்டாகிற ஒரு விடிய காலத்தை அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆனால் நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தரை நம்புங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு விடிய காலம் காத்திருக்கிறது. களிப்பு உண்டாகிற ஒரு விடிய காலம், அழுகை உண்டாகிற ஒரு ராக்காலம் உங்களை விட்டு கடந்து போய், ஒரு சாயங்காலம் கடந்து போய் களிப்பு உண்டாகிற ஒரு விடிய காலம் வருகிறது. நம்புறீங்கன்னா தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த நாட்களில்
களிப்புண்டாகிற ஒரு விடிய காலத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொருவருக்கும் அப்படியே கொடும், கண்ணீரை மாற்றும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றி ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.